இன்னும் கொஞ்ச நேரம் விட்டிருந்தா இவங்க எல்லாரும் ஹார்பருக்கு கூட்டிட்டு போய் எக்ஸ்போர்ட்டே பண்ணிருப்பாங்க. நல்ல வேலை, எப்படியோ கரெக்ட் டைமுக்கு கண்டுபிடிச்சு காப்பாத்தியாச்சு. ஆசம், வெல் டன் ருத்ரா. சூப்பரா பிளான் பண்ணி நீ நினைச்சதை சாதிச்சிட்ட. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ விக்ரம். அப்புறம் இங்க நடந்த சண்டையில வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. குழந்தைங்களை வர சீக்கிரமா அவங்க அம்மா அப்பா கிட்ட ஒப்படைக்கணும். அவங்க எல்லாம் இவளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனாலதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். அதுக்கு என்ன, வாங்க நான் டிராப் பண்றேன். எல்லாரையும் கார்ல ஏத்துங்க. இந்த குழந்தைய நீங்க கூட்டிட்டு போங்க. மத்த குழந்தைங்கள நான் கூட்டிட்டு வந்துடுறேன். பாத்து பத்திரம். போமா. பத்திரமா கூட்டிட்டு போங்க. வாமா, நான் மெக்கானிக் கிட்ட பேசிட்டேன். அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். அவன் வந்த உடனே வண்டி விட்டுட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. எதுக்குமா இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்ற? எல்லாம் நான் செஞ்ச பாவத்தை துடைக்கிறதுக்கு இது ஒரு சான்ஸா நினைச்சுக்கிறேன். சரி ஓகேண்ணா, நான் போயிட்டு சரிம்மா, பார்த்து போயிட்டு வாமா. விக்ரம், இப்பதான் என்னால நார்மலாவே இருக்க முடியுது விக்ரம். நேத்துல இருந்து ஏதோ பிரம்ம பிடிச்ச மாதிரியே இருந்துச்சு. இப்ப இந்த குழந்தைகளை காப்பாத்தினதுக்கு அப்புறம் தான் எல்லாமே சரியாச்சு. இந்த குழந்தைங்களை அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட இன்னைக்கு ஒப்படைக்கிறத நான் ப்ராமிஸ் பண்ணிருந்தேன். எங்க அது என்னால நிறைவேற்ற முடியாம போயிருமோன்னு நினைச்சு ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. விக்ரம், இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னோட மனசு ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு. நீங்க டின்னர் போலான்னு சொன்னீங்கல்ல, நாம இன்னைக்கு நைட்டு போலாம். ஆனா ஒண்ணு, இன்னைக்கு ட்ரீட் என்னோடது, சரிங்களா?